Welcome to Liwin CA Funsta channel. இன்னைக்கு May 7 and 8 ஒரு current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription. You can use the link in the description and in the comment section for purchasing it. So the next news is most awaited India-UK free trade agreement வந்து sign ஆயிடுச்சு, which was on May 6, 2025. இது வந்து கிட்டத்தட்ட 2019லேருந்து ஆர் Brexit ஆனதுக்கப்புறம் UK வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியில் வந்ததுக்கு பேர் Brexit. ஸோ அந்த Brexit ஆனதுக்கப்புறம், அதாவது பிரிட்டிஷ் இஸ் எக்ஸிட்டிங் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன் தான் Brexit. ஸோ அதிலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ட்ரி யூகேவுமே வந்து மற்ற கண்ட்ரீஸோட சிங்கிள் ஹேண்டடாக நம்ம வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. பிகாஸ் இயூவில் கூட இருக்கும்போது தே ஹேட் த அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரேடிங் அமாங் த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ். அவங்களுக்கான அட்வான்டேஜ் இருந்தது போனதுக்கப்புறம் Brexitக்கு அப்புறம். ஸோ ஒரு கண்ட்ரியோடையும் அவங்களோட சைனிங் ஆஃப் ட்ரேட் ரிலேட்டட் விஷயங்கள் பண்ணணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸில் ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து சைன் பண்ணாங்க. ஏன் நம்மளோட இவ்வளோ வருஷம் எடுத்துச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் பேசிக் நம்ம ஆல்ரெடி யூகே கூட ஒரு 5% தான் வந்து ட்ரேட் இருக்குது. டேரிஃப் வந்து நம்மளோட குட்ஸுக்கு யூகேயில் 5% கிட்ட தான் இருக்குது. அதுக்கும் லோவராக கூட சில குட்ஸுக்கு இருக்குது. ஸோ ஆனாலும் நம்ம 2 கண்ட்ரிக்கும் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஃப்ரீ ட்ரேட், அதாவது எந்த ஒரு டேக்ஸுமே இல்லாமல் அப்படின்றது வந்து இப்போது இட் இஸ் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் யூகே சீஸ் இந்தியா வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, ரொம்ப பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஸோ மிடில் இன்கம், லோவர் இன்கம், அப்பர் இன்கம், அப்புறம் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் யூகே பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் டூரிசம் ரிலேட்டடாக. ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவும் அவங்க வந்து சைனிங் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ திஸ் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப். வேர்ல்ட்ஸ் 5th and 6th லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் ரெண்டுமே வந்து குளோபல் ட்ரேட் வாலட்டிலிட்டி அண்ட் டேரிஃப் அன்சர்டினிட்டி இப்போ போயிட்டுருக்கும்போதும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் பெஸ்ட் டு ரிஃப்ளெக்ட் these agreement அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is it grants 99% of the Indian exports zero duty access to UK. ஸோ 99% குட்ஸுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸும் இல்லை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரேட் பேரியர்ஸ் எலிமினேட் ஆகும், எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஜீரோ டியூட்டி ஆக்சஸ் வந்து 99% ஆஃப் த இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு யூகேல கிடச்சிருக்கு. இந்தியாவுமே நம்மளோட டியூட்டிஸ் ஆன் யூகேவோட குட்ஸில் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். 90% ஆஃப் த யூகே டேரிஃப் லைன்ஸை வந்து ஃபார் 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கம்மி பண்ணுறதா வாக்குறுதி கொடுத்துருக்கோம். டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து யூகேல போய் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் 3 வருஷத்துக்கு பண்ணலாம். ஸோ அதன் மூலயமா லேபர் மொபிலிட்டி, அதாவது இங்கேருந்து வெல் எஜுகேட்டட் பீப்புள் யூகேக்கு போய் சர்வ் பண்ணலாம், அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸுமே பண்ணுறாங்க. கிரவுண்ட் ஒர்க் ஃபார் அ ஃபியூச்சர் பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன், பேலன்ஸ் ப்ரொடெக்ஷன் லைக் இந்தியன் செக்டார்ஸ் லைக் டெய்ரி, ஆப்பிள்ஸ், சீஸ் ஃப்ரம் கன்செஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் சேஃப்கார்ட் சென்சிட்டிவிட்டியும் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. டு பி ப்ரிசைஸ், இந்தியா தான் 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் யூகேக்கு. ஸோ யூகேக்கு இந்தியாஸ் 4th லார்ஜஸ்ட், இந்தியாவுக்கு யூகே இஸ் த 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன். அண்ட் யூகேக்கு இந்தியா வந்து 11th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். ஸோ பைலேட்ரல் ட்ரேட் மட்டுமே வந்து $60 billion நம்ம வந்து 2030 அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு டார்கெட்டோடு தான் இந்த சைனிங் ஈவெண்ட்டுமே நடந்திருக்கு. அப்புறம் இந்தியாவோட 16th FTA இது. அண்ட் யூகேவோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைலேட்ரல் டீல் ஆஃப்டர் Brexitனா அது இதுதான். ஜீரோ டியூட்டி ஆக்சஸ் ஃபார் 99% ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதில் வந்து டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல்ஸ், லெதர், ஃபுட்வேர், மெரைன் ப்ரொடக்ஷன், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், டாய்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரிஸ், ஆட்டோ பார்ட்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ் அண்ட் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் டேரிஃப்ஸ் வந்து 10% வந்து கட் பண்ணியிருக்காங்க அண்டர் அ கோட்டா. ஸோ 100%லேருந்து நம்ம 10% கம்மி பண்ணியிருக்கோம். இது வந்து இந்தியா பண்ணியிருக்கு ஃபார் யூகேவோட மொபைலுக்கு. அதுக்கப்புறம் லேபர் மொபிலிட்டியும் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. 100 அடிஷ்னல் ஆனுவல் விசாஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ், பர்டிகுலர்லி ஐடி அண்ட் ஹெல்த் கேரில் சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோமா, வேர் வாஸ் இட்? டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன்
அக்ரிமெண்ட். இந்தியாவும் யூகேவும் இந்த சைனிங் வந்து பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுனா விச் இஸ் இஸ் கீ ஆஸ்பெக்ட் என்னென்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எய்தர் கண்ட்ரி இந்தியாவில் இருந்தும் சரி யூகேல இருந்தும் சரி தே ஆர் நாட் ஃபோர்ஸ்டு டு பே நேஷ்னல் இன்சூரன்ஸ் ஆர் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் 2 கண்ட்ரிலையுமே. ஸோ சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ்னால் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக நேஷ்னல் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அது எதுவுமே இப்போ பே பண்ண வேணாம் ஃபார் 3 years அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மேஜர் திங்ஸ். அண்ட் இதன் மூலயமா என்ன கிடைக்கும்னா இந்தியாவோட எஃப்டிஏ வித் யூஏஇ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட எக்ஸ்போர்ட்டை வந்து 11.8% பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அது மாதிரி இப்போது அந்த எஃப்டிஏ சைன் பண்ணதுக்கப்புறம் இது நடந்ததுனால யூகேவோட இப்போ நம்ம சைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது நம்மளோட எக்கனாமிக்கு அடிஷ்னலாக மார்க்கெட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இஎஃப்டிஏன்னு ஒன்று சைன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதெல்லாம் மேக் இன் இந்தியா ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாச்சு. ஸோ ஜாப் க்ரியேஷனும் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே வந்து இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக உள்ளே வருவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வரும்போது இங்கே இந்தியாவில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. தட் மைட் பி எஃப்டிஐ ஆர் எஃபிஐ. அதனால நம்ம இங்கே ஜாப் க்ரியேஷன் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we did ECTA. This is the agreement between Australia and India. இதில் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃபார் க்ரீன் எனர்ஜி அண்ட் EV மேனுஃபேக்சரிங்க்கெலாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அதிகமானதுனால இந்தியாவில் இந்த குளோபல் செயின் சப்ளை வந்து அதிகமாச்சு. அண்ட் இந்தியாவிலையுமே ப்ரொடக்ஷன் ஆஃப் EV வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப நல்லா அந்த செக்டாரே வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து ஆஸ்திரேலியா மூலயமா கிடச்சிது. அண்ட் டெக்னாலஜி ஆக்சஸ் லைக் ஜப்பானோட CEPA வந்து நம்ம சைன் பண்ணோம். ஸோ அவங்க மூலயமா நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ் நம்மளுக்கு கிடச்சிது. தட் நாலேஜ் இஸ் நாட் வித் அஸ். ஸோ நம்மள்கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு லேண்ட் இருக்கும், லேபர் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும், இன்புட்ஸ் இருக்கும், இது எல்லாமே நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியும். பட் ஸ்கில் ஆர் டெக்னாலஜி இது ரெண்டுமே வி ஹாவ் டு எக்ஸ்போர்ட் ஃப்ரம் அதில் அந்த ஒரு பர்டிகுலர் திங்கில் வெல் வெர்ஸ்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி யூகே கிட்டேருந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் சிஸ்டம். தென் சர்வீஸ் செக்டார் அண்ட் ப்ரொஃபஷனல் மொபிலிட்டி வந்து விச் இஸ் அ ஹியூஜ் திங் பிகாஸ் இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து நம்ம யூஏஇயோட சீப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யூஏஇயோட போடுறது சீப்பா, ஆஸ்திரேலியாவோட தான் ECTA. ஸோ இது எல்லாத்தோடையும் இந்தியன் சர்வீசஸ் அதாவது இந்தியன்ஸ் வந்து ஐடி அண்ட் ஐடிஇஎஸ் ரிலேட்டடாக நல்ல க்ரோத் கிடைச்சிது ஆஃப்டர் தீஸ் டூ சைனிங் ஃப்ரீ இது அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணதுக்கப்புறம் we had a huge growth. ஸோ இப்போ யூகேயோட சைன் பண்ணும்போதும் we can find it நம்மளுக்கு வந்து அதிகமான அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நம்பலாம். அதுக்கப்புறம் மேஜர் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து நம்ம யார் கூடலாம் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்தியாவோடையும் ஸ்ரீலங்காவோடையும், இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா அது வந்து எஃப்டிஏ போட்டிருக்கோம். நேபாளோட ட்ரீட்டி ஆஃப் ட்ரேட்னு ஒன்று போட்டிருக்கோம். பூட்டானோட அக்ரிமெண்ட் இருக்குது ஆன் ட்ரேட் காமர்ஸ் அண்ட் ட்ரான்சிட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம்னு இல்லை, நிறைய கண்ட்ரீஸோடு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். லைக் சீப்பா வந்து யூஏஇ கூட மட்டும் போடாமல் அக்ரிமெண்ட் வந்து சவுத் கொரியா, ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸோடையும் இருக்குது. CECA அப்படின்னு ஒன்று இருக்குது விச் இஸ் வித் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா மட்டும். ஸோ இந்த மாதிரி இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் சைனிங் ஈவெண்ட். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் ஒரு நல்ல க்ரோத் இன் இந்தியன் எக்கனாமி. ஸோ திஸ் மே சைனிங் ஈவெண்ட் வந்து நடக்கும்போதே 2030 $100 billion வந்து பைலேட்ரல் ட்ரேடு வந்து இருக்கணும். இப்போ இருக்கிறத விட டபுள் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்ம். அண்ட் இந்த எஃப்டிஏ சைன் பண்ணதுக்கப்புறம் 25.5 பில்லியன் இந்த 2.5ம் 25.5ம் எனக்கு லைட்டாக அப்பப்போ கிடக்கும். ஸோ 2040 அப்புறம் நம்ம போத் கண்ட்ரீஸோட பைலேட்ரல் ட்ரேட் வந்து ஒரு வருஷமும் $25.5 பில்லியன் இருக்கணும் ஒரு வருஷமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் அண்ட் இது வந்து ஆனுவல். அண்ட் யூகே வந்து 4.8 பில்லியன் வந்து 4.8 யூரோஸ். ஸோ இதுவுமே யூரோஸ் தான்.
ஏன்னா அவங்க யூரோப்பியன் யூகே இஸ் அ பான்ஸ் ரிலேட்டட் தானே. ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் 4.8 பில்லியன் ஆனுவல் ஜிடிபி இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் சைனிங் ஈவெண்ட். ஸோ யூகேவோட எக்ஸ்போர்ட் டு இந்தியாவுக்கு 90% இது. ஸோ அதில் வந்து விஸ்கி, ஜின், காஸ்மெட்டிக்ஸ், மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் ஆட்டோமேட்டிவ் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு யூகே என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்போர்ட் மோஸ்ட்லி வந்து டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட்வேர், ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ யூ மைட் see that most probably. அண்ட் நம்மளோட சைடில் பார்க்கும்போது ஐடி, ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கூடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் போஸ்ட் பிரெக்சிட்க்கு அப்புறம் திஸ் இஸ் அ ஹியூஜ் ஒன் ஃபார் தெம். அண்ட் வி ஷல் எக்ஸ்பெக்ட் சம் குட் க்ரோத் இன் அவர் எக்கனாமி ஆஸ் வெல் அஸ் யூகே டூ. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் மேலே அதிகமான உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. ஸ்டாட்டிக்கலி என்னென்ன தேவையோ அதை மட்டும் ப்ளீஸ் டூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இன்னும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ தேர் வேர் மீன்ஸ் லைக் 3 hours மட்டும்தான் நான் நீடித்த ஒரு சீஸ் ஃபயரை ப்ரோக்கர் பண்ண டொனால்ட் ட்ரம்ப்க்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுன்ற மாதிரியெல்லாம். ஸோ அந்தளவுக்கு இட் இஸ் ஸோ சீரியஸ். அண்ட் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்மி சீஃபாக சம்ஒன் ஹூ அனௌன்ஸ்டு த சீஸ் ஃபயர், அவர் மேலேயும் அவரோட ஃபேமிலி மேலேயும் எதுக்காக அவ்வளோ ஹேட்ரட்னு எனக்கு தெரியல. ஹீ இஸ் ஒன்லி அ ஸ்போக்ஸ் பர்சன். ஸோ ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இது என்னென்னா, ஹீ இஸ் ரெப்ரசன்டிங் சம் அதர் திங்னு அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஸ்போக்ஸ் பர்சன். நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்குதோ, டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன முடிவெடுக்கிறாரோ, ப்ரைம் மினிஸ்டர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை மீடியா முன்னாடி வந்து சொல்கிற வேலை மட்டும்தான் அவரோடது. ஹீ இஸ் நாட் அ டெசிஷன் மேக்கிங் கேண்டிடேட். ஸோ அவர் மேலே ஹேட்டடுன்றது வந்து யூஸ்லெஸ் அண்ட் சென்சிபிளான நான்சென்ஸ் விஷயம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அண்ட் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு நாளும் ஒரு பிளேஸை வந்து தாக்குனாங்க. நம்ம ரிட்டாலியேட் பண்ணோம், அது பிளேஸ் என்ன அந்த மாதிரி அந்தளவுக்கு டீட்டெயில்டாக போகணுமான்னு கேட்டால் லெட் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபினிஷ். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு டேட் இருக்குது. வி ஆர் நாட் த எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் 90 days ஐ திங்க் இன்னும் 60 days அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது போல். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அது கேட்பாங்களான்றதும் நாட் ஷுர். ஸோ எந்தெந்த பிளேஸை அட்டாக் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு சம்மரி மாதிரி கண்டிப்பாக 1 or 2 days வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வரும். ஸோ அதை மட்டும் பாருங்கள் போதும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் பஹல்காம் டெரர் அட்டாக். 26 civilians கில் பண்ணிட்டாங்க. ஸோ வேர்ல்ட் ஸ்டில் டசன்ட் பிலீவ் தட் பாகிஸ்தான் டிட் திஸ். ஸோ நம்ம மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கோம், நம்ம ஏன் இன்னும் ப்ரூஃப் கொடுக்கலன்றதும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. பட் வி குடண்ட் ஆன்சர் தட். அது பாகிஸ்தான் தான் பண்ணாங்கன்றதை வந்து வி ஆர் லிங்கிங் தட் இந்த ஒரு ஈக்குவேஷன், ஐ மீன் நம்ம வாட் டு சே ரீசனிங்கில் பண்ணுவோம்ல, இந்த ஈக்குவேஷன் கரெக்டு, இந்த ஈக்குவேஷன் கரெக்டு, இதுக்கப்புறம் இது கண்டிப்பாக வந்திருக்கோம் அப்படின்னு நம்மளாம் அஸ்யூம் பண்ணுறோம். பட் அது வந்து கரெக்டானு தெரில. பிகாஸ் அதனால தான் பாகிஸ்தானுக்கு சைனா அண்ட் யூஎஸ் 2 பேரும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ யூஎஸ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஆப்வியஸாக யூ ஆல் நோ ஐஎம்எஃப் கிட்டேருந்து அரௌண்ட் $2 billion அந்த அவங்க கேட்ட அந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணது வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் ஹெல்பிங் தெம் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க மிசைல்ஸ்லாம் நம்ம மேலே லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி ரஷ்யா இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் தட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வி ஹேட். அண்ட் நம்மளோட ட்ரேடெல்லாம் வந்து ரஷ்யா உக்ரைன் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்த போதிலும் நம்ம யூஎஸை பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம அவங்க கூட இருந்ததுனால தே ஜஸ்ட் அனௌன்ஸ்ட் தட் வி வில் ஸ்டாண்ட் வித் இந்தியா. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் பாகிஸ்தான் தான் பண்ணாங்கன்றதை ப்ரூவ் பண்ணியிருந்தா வேர்ல்ட் லீடர்ஸ் மைட் ஹாவ் பீன் வித் அஸ். நிறைய சொல்கிறோம் தட் யூஎஸும் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நம்ம மினிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் தே டிடன்ட் டூ எனிதிங். வைஸ் பிரசிடெண்ட்லாம் வந்து எனக்கு வந்து சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஆஃப் யூஎஸ் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ் ஜேடி வேன்ஸ். ஸோ வி ஹாவ் டு பி காஷியஸ். பட் நம்ம பண்ணதெல்லாமே வந்து சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணல, டெரரிஸ்ட்டை தான் அட்டாக் பண்ணோம். ஈவன் மிலிட்டன்ஸை கூட அட்டாக் பண்ணலன்னு சொல்கிறோம். we shall hope for the best. ஸோ இப்போயுமே வந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் லக்ஷரி தைபான் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் தான் அட்டாக் பண்ணோன்னு. அப்புறம் ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் எங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஹேக்ட் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ விச் இஸ் நாட் ஸோ குட். ஸோ ஜஸ்ட்
மேக் ஷுர் பஹல்காமில் ஒரு டெரர் அட்டாக் நடந்தது. பஹல்காம் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மினி ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்டஸ் கண்டிப்பாக 9 டெரர் கேம்ப்ஸை வந்து நம்ம அடித்தோம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த 9 டெரர் கேம்ப்ஸோட பேர் அதெல்லாம் கூட படித்து வச்சுக்கோங்க. இன் ரிட்டர்ன் நம்மளை அவங்க எங்கெல்லாம் அடித்ததாக சொல்கிறாங்கன்றது வந்து விச் இஸ் நாட் ஸோ ட்ரூ. ஸோ ஏன்னா அவங்க வந்து நிறைய ஃபேக் நியூஸஸ் கொடுக்குறாங்க. லைக் எக்ஸ் பிரசிடெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் இம்ரான் கான் டைட் அப்படின்ற நியூஸ் எல்லாம் வருது. இந்தியாவில் உள்ள பாட்னா சீபோர்ட் ஏர்போர்ட் அதெல்லாம் அடிச்சிட்டோன்னா அங்கேருந்து நியூஸ் வருது, விச் இஸ் நாட் ஸோ ட்ரூ. ஸோ நல்லா தான் இருக்கோம் இங்கே நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸஸ்குள்ளே போகாமல் ஜஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸில் சம்மரியாக வரதை மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் 24/7 நியூஸில் என்ன வேணாலும் வளர்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்த்தா கண்டிப்பாக பிபி தான் ஏறும். ஸோ ஜஸ்ட் கிவ் அப் தோஸ் 24/7 நியூஸ் சேனல்ஸ். ஸோ ஏதாவது ஈவன் ஐ கேனாட் சஜஸ்ட் சர்டன் நியூஸ் சேனல்ஸ் பிகாஸ் அது எதுவும் பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது. பிகாஸ் ஐ எம் அண்டர் சம் அதர் இன்ஸ்டியூஷன். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுனால ஐ எம் நாட் சஜஸ்டிங். பட் தேர் ஆர் நியூஸ் சேனல்ஸ் டிவிலன்னு இல்லை, யூடியூப்லேயே இருக்குது. தே வில் கம் ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ ஐ மீன் 24/7 அவங்களுக்கு லைவ் இருக்காது, வீடியோஸாக ரிலீஸ் ஆகும், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். இஃப் நாட் நான் மேஜர் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்குது. வாட்ஸ்அப்லலாம் தே ஆர் சென்டிங் அன்னெசரி கம்யூனிட்டி மெசேஜஸ். பட் யூடியூப்பில் போஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் வருது. அண்ட் ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ ஆன் 12th May. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் பேச போகிறதா சொல்லியிருக்காங்க 8 o'clock. ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஸோ என்ன ஐ மைட் see that இது எல்லாத்தையும் ப்ரீஃப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு. பிகாஸ் இப்போது ரீசெண்ட் டைமில் அந்த ஒரு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண ஒரு வாட் டு சே ஃபாரின் செக்ரட்டரி மேலேயே ப்ராப்ளம் வருதுன்ற போது ஹீ ஹேஸ் டு என்ன சொல்கிறது, மக்களை பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி கூட வரலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எந்த ப்ரீமியர் ட்ரேட் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா வந்து கிஃப்ட் சிட்டியில் அவங்களோட ஆஃப் கேம்பஸ் சென்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா அந்த மெயின் பில்டிங் ஆர் மெயின் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து வேறோட இடத்துல இருக்கும். ஸோ அதனுடைய அவுட் சைட் ஆஃப் த ஏரியாவில் ஆர் லேண்டில் அந்த ஒரு பர்டிகுலர் பில்டிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆஃப் கேம்பஸ். ஸோ away from the main university or college campusன்றது தான் ஆஃப் கேம்பஸ்ன்னு அர்த்தம். ஸோ யார் க்ரியேட் பண்ண அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் கிஃப்ட் சிட்டி காந்தி நகரில் ஆஃப் கேம்பஸ் சென்டர் வந்து அங்கே க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக அப்ரூவல் வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. டீசென்ட்ரலைஸ்டு ட்ரேட் எஜுகேஷனுக்காக கிஃப்ட் சிட்டியில் IIFT கேம்பஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. MBA கோர்சஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான் அதில் ஆஃபர் பண்ண போகிறாங்க, விச் இஸ் ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் இன் குளோபல் ட்ரேட். ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இட் இஸ் ஆல்சோ அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் மல்டி டிசிப்ளினரி அண்ட் குளோபல் எஜுகேஷன். அதனால அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவோட ஜாயின் பண்ணி தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ இது வந்து UGC Act Section 3 தேர் இஸ் அ டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் இது. அண்ட் யூ கேன் see 2023 ரெகுலேஷன் படி தே ஆர் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் தானே IFSC. இப்போ வந்து பேங்க்ஸ்க்கெல்லாம் எப்படி ரெகுலேட்டரி இருக்காங்களோ RBI, அந்த மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டருக்கு ரெகுலேட்டராக இருக்கிறது வந்து IFSCA அத்தாரிட்டின்னு ஒன்று மட்டும் ஆட் ஆகும். ஸோ IFSCயில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட பிரான்ச்சஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நேஷ்னல் பிரான்ச் கேம்பஸ், இன்டர்நேஷ்னல் பிரான்ச் IBC இன்டர்நேஷ்னல் பிரான்ச் கேம்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபார் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் டு செட் அப் தேர் சென்ட்ரல் ஹப் இன் IFSC. அதுக்காக 450 crores வந்து கொடுத்து சென்ட்ரல் ஹப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்கின் யூனிவர்சிட்டி, கான்வென்ட்ரி யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் சர்ரே மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஈவன் ஃப்ரம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அகாடமிக் ஹப் ஃபார் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அதுவுமே கிஃப்ட் சிட்டியில் வரப்போகிறதா சொல்லி ஏப்ரலில் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இதுக்கு மொத்தமாக கிஃப்ட் சிட்டியோட மொத்தமே வந்து 359 hectares தான்,
which is 886 acres. It is a special economic zone. அதாவது இந்தியாக்குள்ளேயே இருந்தாலும் அதை ஃபாரின் லேண்டாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அங்கே வந்து இப்போது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அங்கே அவங்களோட கேம்பஸஸை செட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்ற ஆசையோடு இருக்கிறவங்க போகிறதுக்கான ரீசன் என்ன? அந்த யூனிவர்சிட்டியோட குவாலிட்டி. அப்போ அந்த யூனிவர்சிட்டியோட குவாலிட்டியோட இந்தியாவில் அவங்களோட பிரான்ச் ஓப்பன் ஆகிருக்கு. அதுவும் அங்கே என்ன ஃபீஸ் இருக்கோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு கம்மி. பிகாஸ் அங்கே வெளிநாட்டுக்கு போனோன்னா அங்கே போய் நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட தங்குற செலவு, சாப்பாடு செலவு, அண்ட் ஏதாவது ஒரு ஹாலிடேக்குனால் வந்து போக முடியாத அளவுக்கு இருக்கும். அண்ட் வேறு ஒரு நாட்டில் தனியாக இருக்க மாதிரியான ஃபீலிங் இருக்கும். அதெல்லாமே இல்லாமல் they can have it here. ஸோ அதுக்காக அந்த ஒரு ஃபீலிங்காக we have here. So that is a useful thing. எந்த வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் வாட்டர் ரீயூஸ் இனிஷியேட்டிவ் வந்து 62nd எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் ஆஃப் நேஷ்னல் மிஷன் ஆன் க்ளீன் கங்காவோட மீட்டிங்கில் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் திஸ் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் ஆஃப் NMCG அப்படின்னா, இந்த மீட்டிங்கில் தான் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு கன்சர்வேஷன் அண்ட் ரெஜுவினேஷன் ஆஃப் கங்கா ரிவரோட பிரான்ச்சஸ் அண்ட் கங்கா ரிவர் அதெல்லாமே வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் ஏற்கனவே அப்ரூவ் பண்ண சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஓவர்சீ பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் இந்த பர்டிகுலர் மீட்டிங்க்கான எய்ம் என்ன அப்படின்னா, ரிவர் கிளென்லினஸ் என்ஹான்ஸ் பண்ணணும், பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை ரிவர் பேசினில் இருக்கிற எல்லாத்தையும் இவங்க தான் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படுது டு க்ளீன் த கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரி, ஸோ அது எல்லாத்தையும் தே கேன் டேக் கேர். ஸோ அதுக்காக ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ சீவரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் லைக் இன்டர்செப்ஷன், டைவர்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். டெலிபரேட் ஆன் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் பொல்யூஷனை அதனுடைய சோர்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீவேஜை வந்து ரிவருக்குள்ளே என்டர் பண்ணுறதையே வந்து தடுத்துருக்காங்க. அதுவுமே அன்ட்ரீட்டடாக என்டர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. கங்கா த்ரூ த ஏஜஸ் லிட்ரலி பயோஸ்கோப் அப்படின்னு பப்ளிக்கையே இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் மூலயமா கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸில் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்களுக்கே வந்து அந்த லிட்டர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ்லாம் வந்திருக்கதா சொல்கிறாங்க. இந்த கமிட்டி தான் இது மட்டும் இல்லாமல் வேறு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓவர்சீ பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் ட்ரோன் பேஸ்டு மானிட்டரிங், பிளான்டேஷன் எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறது, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்ச ப்ராஜெக்ட்ஸோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, அது ஏதாவது நல்லபடியாக இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தே ஆர் கோயிங் டு ஓவர்சீ. இந்த கமிட்டி தான் வந்து கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் திஸ் கங்கா பேசின்காக வாட்டர் சென்சிட்டிவ் சிட்டிஸ் எல்லாத்துக்கும் மேக் பண்ணுறதுக்காக ஃபண்டிங்லாம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இப்போது வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் வாட்டர் ரீயூஸ் இனிஷியேட்டிவ்காக எந்த பர்டிகுலர் வெட்லேண்டை இந்த 62nd மீட்டிங்கில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 61st மீட்டிங் வந்து ஏப்ரலில் நடந்துச்சு. ஸோ திஸ் மேக் சென்ஸ் தட் மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை 2-3 months ஒருக்கையோ தே ஆர் கெட்டிங் டுகெதர். ஸோ ஏப்ரலில் மீட்டிங் வைக்கும்போது 61st மீட்டிங்கில் தே செட் தட் மொராதாபாத் யூபியில் இருக்கிறது, அரா பீகாரில் இருக்கிறது, கான்பூர் யூபியில் இருக்கிறது, புஜாலி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து தே ஆர் கோயிங் டு prevent the untreated waste into entering into these kind of rivers அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எந்த 2 ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாத்மல்பூர் பாகத் வெட்லேண்ட் அண்ட் அக்ரா பிரக்யராஜ் ரீயூஸ் பிளான்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி இப்போ அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணால் அந்த 2 பேசின்ஸையும் வந்து நம்மளால் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி பண்ண போகிறாங்க. க்ளீனர், ஹெல்தியர் அண்ட் சஸ்டைனபிள் கங்கா எக்கோசிஸ்டமை நோக்கி தான் இவங்களோட மீட்டிங்ஸ் அண்ட் இவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். வாட்டர் ரீயூஸ், வெட்லேண்ட் கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ லெட் அஸ் see இந்த பர்டிகுலர் 2 விஷயங்கள்லையும் 2 வெட்லேண்ட் அண்ட் வாட் இஸ் தேட் ஆக்ராலையுமே வந்து என்ன மாதிரியான அப்கிரேடேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் 2014 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தட் கங்காவுக்கு
க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி கட்டுறதுக்கு அந்த ஃபண்டு உதவுச்சு. ஆல்சோ பயோடெக் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு கன்சர்வ் பண்ணணும் ரிவரில் இருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் ஃபண்ட்ஸ் ஒதுக்குனாங்க. இது 2016 நேஷ்னல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டின்னு ஒருத்தவங்கள க்ரியேட் பண்ணாங்க. ஸோ 2016 க்ரியேட் பண்ணும்போது ரிவர் பேசினை வந்து பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டாக வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆல்சோ ரிவர் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸை நேஷ்னல் லெவலில் கொண்டு போனதும் அந்த நேஷ்னல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி தான். ஸோ அந்த அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் தான் இது. ஸோ எந்த 2 கிரெடிட் கார்டு பிரான்ச்சஸ் ஆர் ஃபாரின் பேங்க்ஸ் வந்து கிரெடிட் கார்டு ஆட் பண்ணுவாங்க இல்லையா ஒரு மந்த்தும், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 25 புது கிரெடிட் கார்டுக்கான கஸ்டமர்ஸை ஆட் பண்ண ஃபாரின் பேங்க்ஸ் 2 எது ஆஸ் பர் ஆர்பிஐ டேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெச்எஸ்பிசி அண்ட் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் தான் அந்த பேங்க்ஸோட நேம். ஸோ இது வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண டேட்டாவை பொறுத்து தான் கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் அ சர்ஜ் இன் கிரெடிட் கார்டு அடிஷன் பை த ஃபாரின் பேங்க்ஸ். ஸோ ஃபாரின் பேங்க்ஸோட ரீட்டெயில் ஆப்ரேஷன் இன் இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் இந்த ஸ்ட்ராங் கார்டு இஷ்யூவன்ஸை மார்க் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ரைசிங் டிமாண்ட் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட் அண்ட் கிரெடிட் கார்டு பேக்டு கஸ்டமர் ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தேர் இஸ் அ டிஜிட்டல் புஷ் ஃபார் தேட். Market alignment is to regain ground lost to domestic competitors because to expand the premium segment, and HSBC is a foreign player in India. FY25 அவங்களோட கிரெடிட் கார்டு ஆடிங் மொத்தம் வந்து 2 lakh ப்ளஸ் இருக்குது. புது கார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஆமெக்ஸ்ன்னு சொல்கிற அந்த பர்டிகுலர் ஃபாரின் பேங்க் 1 lakh ப்ளஸ் நியூ கார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க, விச் இஸ் த டபுள். ஹெச்எஸ்பிசியோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஹாஃப் த இதுதான், பட் டபுள் த டைம் வந்து ஹெச்எஸ்பிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் கிரெடிட் கார்டு எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஐ திங்க் இட்ஸ் நாட் ஹியர். தேர்ட் இருக்கிறது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட். அது வந்து 1,58,000 ப்ளஸ் கார்ட்ஸ், 58,000 ப்ளஸ் கார்ட்ஸ். வெயிட், அப்போது அதுதானே ஓகே. டிக்ளைனரில் இது இருக்குது. 1,58,000 கார்ட்ஸ் வந்து டிக்ளைனாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேட் இஸ் த திங். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ப்ரீவியஸ் வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் ஹியூஜ். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஹியூஜ் தான். ஸோ ப்ரீவியஸ் அமெக்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஆர்பிஐயோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 2021 இருந்துச்சு. 2021 அப்புறம் லிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தே லிஃப்டட் இட். அவங்களோட ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்ததுனால அதுக்கப்புறம் தேர் இஸ் அ சர்ச் இன் தட். அண்ட் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்தால் படிச்சுக்கோங்க. பிகாஸ் தீஸ் திங்ஸ் தே ஒன்ட் ஆஸ்க். நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் டைம் 1 lakh ப்ளஸ் க்ரோர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ லெட் அஸ் see the final one. எஸ்டிமேட்டட்லாம் ப்ளீஸ் டோன்ட் லுக், பிகாஸ் that will confuse you when the original amount வரும்போது கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். அதனால் let us hope for the ஒரிஜினல். இந்தியாவோட நியூலி லான்ச்ட் பாஸ்போர்ட், அதில் வந்து ட்ராவல் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீச்சர் வந்து டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட நார்மல் பாஸ்போர்ட்டை விட பாஸ்போர்ட்டில் இதை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் RFID சிப் வித் பயோமெட்ரிக் டேட்டா. RFIDன்றது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் RFID. இதுலேருந்து ரேடியோ வேவ்ஸை வந்து யூஸ் பண்ணி, இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பீப்புள் ஆர் ஆப்ஜெக்டை யூஸ்வலாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் இஸ் அ டிவைஸ் டு ரீட் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் எமிட்டட் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் RFID சிப்ஸ். ஸோ அதில் வந்து டேக்னு சொல்லுவாங்க, அந்த வயர்லெஸ் டிவைஸ் ஆர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து வித்தவுட் மேக்கிங் எனி ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஆர் எந்த ஒரு ரெக்வயரிங் லைன் ஆஃப் சைட் எதுவுமே தேவைப்படாமல் யூ கேன் ஃபைண்ட் இதை பற்றி. ஸோ இது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்காகவும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் டெக்னாலஜியை வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டில், இந்தியன் சிட்டிசன்ஸோட பாஸ்போர்ட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் வைட் ரோல் அவுட் ப்ராபப்ளி ஸ்டார்ட் ஆகும். பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் வெர்ஷன் 2.0 படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா ஃபோர்ஜரி ரெடியூஸ் ஆகும், டாக்குமெண்ட் ஆத்தென்டிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் பயோமெட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்மளோட ஆதார் கார்டில் நம்மளோட பயோமெட்ரிக்ஸ் இருக்கிறதுனால இட் வில் மேக் ஷுர் தட் ஏதாவது ஃப்யூச்சர் இன்ஸ்டன்சஸில்
ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு தப்பிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஏன்னா நான் எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம், தே வில் சேஞ்ச் தேர் கெட்டப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ தட் இஸ் த நியூ ஃபீச்சர் ஆடட் ஹியர். இது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, யூஎஸ்ஏ, யூகே, ஜெர்மனி மாதிரியான கண்ட்ரீஸ்லேயே ஆல்ரெடி இருக்குது. ஸோ 2025 பாஸ்போர்ட் ரூல்ஸில் பர்த் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி ஃபார் தோஸ் ஹூ born ஆஃப்டர் 1st October 2023. ஸோ நோ அட்ரஸ் ஆர் பேரண்ட் அட்ரஸ் நேம்ஸ் வந்து லாஸ்ட் பேஜ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஷ்யூவிங் சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆர்எஃப்ஐடி சிப்போட பயோமெட்ரிக் டேட்டாவோட இனிஷியலாக சென்னை, ஜெய்ப்பூர், ஹைதராபாத், கோவா, நாக்பூர், அம்ரிஸ்டர், ராய்ப்பூர், ராஞ்சி இந்த மாதிரியான சில சிட்டிஸ் சூஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துல மட்டும் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. விச் வில் பி ரோல்ட் அவுட் ஃப்ரம் April 1st, 2024 பைலட் ஃபேஸஸில். ஸோ ஸ்லோலி இட் வில் எக்ஸ்பேண்டட் டு ஆல் ஓவர் இந்தியா. UN-led vote on initiative officially லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டு சப்போர்ட் த விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம் குளோபலி. இது வந்து எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் April 28, 2025. vote on அப்படின்றதோட ஃபுல் ஃபார்மே வந்து விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம் அசோசியேஷன் நெட்வொர்க். ஸோ இதுதான் லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபல் இனிஷியேட்டிவாக. யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் கவுண்டர் டெரரிசம் அவங்க தான் இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணி சர்வைவர்ஸ் இருக்காங்க இல்லையா டெரரிசம்னால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஹல்காம் அட்டாக்ல அந்த தப்பிச்சு வந்த ஆர் அவங்களால் விடப்பட்ட ஐ விட்னஸாக வேணும்னே ரிலீஸ் பண்ணப்பட்ட விமென், சில்ட்ரன் அவங்க எல்லாருமே வந்து சர்வைவர்ஸ் ஆஃப் டெரரிசம். ஸோ ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ அது ட்ராமடைசிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணணும், அட்வொகேட் பண்ணணும், பீஸ் பில்டிங் கொண்டு வரணும். and to build a safe, inclusive and connected network of victims, survivors and civil society இந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ vote on UNIOCT 2025ல லான்ச் பண்ணியிருக்காங்க. that's it. Supported by Spain financially and diplomatic support வந்து அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் UN Global Congress of Victim of Terrorism வந்து September 2022ல நடந்திருக்கு. and this is probably the newest form. UN Day of Vesak 2025 அப்போது 2 countries வியட்நாம் அண்ட் இந்தியா வந்து புத்திஸ்ட் டைஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக 2 ஆர்கனைசேஷனோட ஒரு சைனிங் MOU பண்ணாங்க. அது எந்த 2 ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் திஸ் UN Day of Vesak அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மே மந்தில் வர ஃபுல் மூன் டே தான் வந்து வேசக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து புத்திஸ்ட்டுக்கு இட் இஸ் அ சேக்ரட் டே. நம்ம எப்படி சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி இஸ் சித்ரா பௌர்ணமி ஃபார் அஸ் இல்லை ஹிந்துஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி புத்திஸ்ட்டுக்கு வந்து அந்த மே மந்தில் வர ஃபுல் மூன் டே இஸ் அ மோஸ்ட் சேக்ரட் டே ஃபார் த புத்திஸ்ட். ஸோ அந்த டே ஆஃப் வேசக்குன்றது வந்து 2.5 millennial years ago in the year 623 BC அப்போது புத்தா அப்போ தான் பிறந்தார் அப்படின்ற ஒரு இது டாக் இருக்குது. ஸோ இட் வாஸ் ஆல்சோ த டே புத்தா வந்து அந்த என்லைட்மெண்ட் அடைஞ்சார் இல்லையா. ஸோ அதுவும் அதே நாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேசக்கா அப்படின்றது வந்து 18th year அப்போது டே ஆஃப் வேசக்கா அன்னைக்கு தான் புத்தா வந்து ஹிஸ் 18th year அப்போது 80th year அப்போது பாஸ்ட் அவே ஆனார் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வேசக்கா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஸோ அப்போ தான் இந்த சைனிங்குமே நடந்திருக்கு பிட்வீன் இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷனும் வியட்நாமோட புத்திஸ்ட் சங்காக்கும் நடுவில் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் இட். ஸோ நம்மளுக்கும் வியட்நாமில் உள்ள புத்திஸ்ட் பீப்புளுக்கும் ஒரு பைலேட்ரல் டைஸ் வந்து சைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்கீம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நிறையா கேரளைட்ஸ் மேலே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் அவங்க நிறைய மீம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. தட் ஹிந்தி பீப்புள் வந்து அவங்க ஊரில் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் தேர் இன் கேரளா, அஃப்கோர்ஸ் இன் தமிழ்நாடு டூ. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட சில்ட்ரன், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட சில்ட்ரனுக்கு ஒரு நல்ல ஸ்கீமாக வந்து கேரளா இந்த ஜோதி ஸ்கீம் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா 3 to 6 வயசுக்குள்ளே இருக்கிற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட சில்ட்ரனாக இருந்தாலும் அங்கன்வாடியில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னும், 6 years and above இருந்தாங்கன்னா ஃபுல்லி இன்டகிரேட்டட் பப்ளிக் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் யூ கேன் ஆட் தோ யூ ஆர் அ மைக்ரண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட், விச் இஸ்
வெரி குட் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி அவங்களோட சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் கிடைக்காததுனால கூட த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்களோட ஃபேமிலி அங்கே விட்டுட்டு ஒன்லி த மேல் கேன் கம் அண்ட் ஒர்க் ஹியர் ஆர் மேபி விமென் டூ. ஸோ இப்போது அவங்களோட சில்ட்ரனையே ஃபேமிலியவே மொத்தமாக கேரளா கூட்டிகிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கா? ஸோ இந்த கேரளாவோட புது இனிஷியேட்டிவ் மேக் ஷுர் தே டூ தட். ஸோ அதுதான் இந்த புது ஜோதி ஸ்கீம். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒரு மன்னர் இறந்ததுக்கப்புறம் ஆர் அந்த மன்னர் அந்த பர்டிகுலர் மன்னர் இறந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கிங்டமை மொத்தமாக அவங்களோட ஒய்ஃபே எடுத்து நடத்தினா எவ்வளோ பாப்புலராக பேசப்படுவாங்களோ அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் பேசப்பட்ட ஒரு விமன் தான் அஹில்யா பாய் ஹோல்கர். ஸோ ஷீ is the one who took care of the Holkar kingdom after her husband's death. ஸோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், மிலிட்ரி லீடர்ஷிப், அவங்களோட ஃபிலாந்த்ராஃபி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். அவங்களோட 300th பர்த் ஆனிவர்சரி அப்போது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விமனுக்கு சென்ட்ரிக்காக ஒரு கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஆதிசக்தி அபியன் அப்படின்றது தான் அதனுடைய நேம். ஆதிசக்தி அபியன் என்ன பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா விமனுக்கு அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கும் about various schemes that was launched either by central government or the state government. மோஸ்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவங்க பண்ணுவாங்க. விமெனுக்கும் சில்ட்ரனுக்கும் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்குது, நம்மளோட கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் அஃபெக்டிங் தோஸ் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் இது எல்லாத்த பற்றியும் அட்ரஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி தேர் இஸ் அ மால் நியூட்ரிஷன், அதை வந்து எப்படி காம்பேக்ட் பண்ணணும், மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணணும், டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் சைல்டு மேரேஜை எப்படி அட்ரஸ் பண்ணணும், விமன் பார்ட்டிசிபேஷன் இன் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இது எல்லாமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயினில் தே ஆர் கோயிங் டு அட்ரஸ். இந்த கேம்பெயின் வந்து எப்படிலாம் நடக்க போகுதுன்னா மல்டிபிள் லெவல்ஸ் லைக் வில்லேஜ், தாலுக், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல் அண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்க போது. தேர் இஸ் அ கமிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ். ஸோ அவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. எஸ்பெஷலி பஞ்சாயத் சமிட்டிஸ் அதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக விமனோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட அவேர்னஸ் எல்லாம் இருக்க போது. கிராம் பஞ்சாயத்துலேயுமே வந்து ஆனுவலாக நடக்க போகிற அவார்ட் செரிமனிஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்சில் அவார்ட் செரிமனிஸ் நடக்கும். அந்த அவார்ட் செரிமனிஸில் கவர்மெண்ட் வில் இன்ட்ரடியூஸ் த ஆதிசக்தி அவார்ட்ஸ். ஸோ அந்த அவார்ட்ஸில் யாரெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி ரிவார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா விமனோட எம்பவர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த கிராம் பஞ்சாயத்தோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்சில் நடக்கக்கூட அந்த ஒரு பர்டிகுலர் மீட்டிங் அப்போது அவார்ட்ஸ் கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் பாடிஸோட அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் தாலுகா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸோடு சேர்ந்து நிறைய ஃபேமிலிஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணுறது, சைல்டு மேரேஜை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு மக்களுக்குள்ளேயே சப்போர்ட் பண்ணுறது, டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்கிறவங்கள மக்களே காட்டி கொடுத்து எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், விமனுக்குன்னு தேர் ஷுட் பி அ committee and கேர்ள்ஸுக்குமே தேர் ஷுட் பி அ கமிட்டி டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ஹாரஸ்மெண்ட். அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பற்றின அவேர்னஸும் போய் சேரணுன்றதுக்காக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் 10.50 crore ஒதுக்கி இந்த ஒரு ஆதிசக்தி அபியன்ற கேம்பெயினை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ யார் இந்த அஹில்யாபாய் ஹோல்கர் அப்படின்னா 1725 பிறந்தவங்க, சௌதி வில்லேஜ் விச் இஸ் அஹில்யா நகர் டிஸ்ட்ரிக்ட் இன் மகாராஷ்டிரா. இவங்க வந்து புத்யஷோக் அஹில்யாபாய் ஹோல்கர்னு சொல்கிறாங்க. ஹோல்கர் டைனஸ்டியோட ஒரு குவீனாக இவங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் கண்டேரோ அவர் வந்து 1754 இறந்து போகிறாரு இந்த பேட்டில். அதுக்கப்புறம் ஷீ இஸ் டேக்கிங் கேர் அண்ட் எப்படி அவங்க ப்ரெஸ்டீஜியஸாக கொண்டு போனாங்க அப்படின்றதுனால தான் ஷீ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். அதனால் அவங்க பேரில் இந்த ஆதிசக்தி அபியன் அவங்களோட பர்த்டே 300th பர்த்டே அப்போது இந்த ஆதிசக்தி அபியனை வந்து லான்ச் பண்ணுறாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட். நான் ஃபெரஸ்னால் என்ன? அயன் இல்லாத அப்படின்ற மெட்டலை தான் நான் ஃபெரஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மெட்டல் எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டலை வந்து நம்ம இந்தியன் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு ஆன் May 7th. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் கிஷன் ரெட்டி. ஸோ அவர் தான் நான் ஃபெரஸ் மெட்டல் ரீசைக்கிளிங்
போர்ட்டலை வந்து நேஷ்னல் ஸ்கிராப் ரீசைக்ளிங் ஃப்ரேம்வொர்க் படி லான்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஹீ இஸ் த மினிஸ்டர், கோல் அண்ட் மைன்ஸோட மினிஸ்டரே அவர் தான். ஸோ ஹீ இஸ் லான்ச்சிங் தட். ஸோ நம்மளுக்கு அந்த சர்க்குலர் எக்கனாமிக்கு இட் இஸ் அ பூஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஜவஹர்லால் நேரு அலுமினியம் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் டிசைன் சென்டர் தான் த பாடி தட் இஸ் சப்போர்ட்டிங் த டெக்னிக்கல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் போர்ட்டல். ஸோ தே மேக் ஷுர் எல்லா நான் ஃபெரஸ் மெட்டலையும் வந்து தே ஆர் ரீசைக்ளிங் இட். அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ மெட்டல்ஸ் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அலுமினியம், காப்பர், லெட், ஜிங்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், திஸ் இஸ் த நியூஸ் ஃப்ரம் May 8. May 8 நியூஸில் May 7 இருக்கும். ஸோ May 7 வந்து மார்னிங் என்ன நடந்ததுன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து மாக் ட்ரில் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மாக் ட்ரில் நடத்தவும் செஞ்சாங்க. மக்களுக்கு எப்படி ஒரு வேளை வார் வந்துச்சுன்னா எப்படி அவங்க ஆக்ட் பண்ணணுன்றதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் அபியஸ். ஸோ அதனால தான் பர்பஸ் இங்கே கேட்டிருக்காங்க, டு கண்டக்ட் சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் ஃபார் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ். ஸோ அந்த மாக் ட்ரில்லில் ஒரு பார்ட்டு தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த காஷ்மீர் அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து நோ ஃப்ளைட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ எக்ஸசைஸ்ன்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. பட் டர்ன்ஸ் அவுட் நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் ஆப்ரேஷன் சிந்தூர். அட்டாக் பண்ணியிருந்தாங்க 9 பிளேசஸை. ஸோ ஆப்ரேஷன் அபியாஸ்ன்றது வந்து ஒரு சிவில் டிஃபென்ஸ் எமர்ஜென்சி மாக் ட்ரில். ஸோ எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் அது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னால் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். எஸ்பெஷலி பெங்களூரில் நடந்துச்சு. ஸோ காஷ்மீரில் இருக்கிறதுக்கு பெங்களூரில் நடக்கணுமான்னு கேட்கலாம். பாகிஸ்தான் கிட்ட ஒரு பவர்ஃபுல் மிசைல் இருக்குது. அந்த மிசைல் வந்து ஏதோ ஒரு கிலோமீட்டர் வரையும் போய் அட்டாக் பண்ணுறதுக்கான எஃபெக்டிவ் எல்லாமே இருக்குது. ஸோ அது பாகிஸ்தானோட அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து அவங்க அட்டாக் பண்ணாங்க அந்த பர்டிகுலர் மிசைல் வச்சு அப்படின்னா, ஈவன் தமிழ்நாடு கன்னியாகுமரி வரையும் இட் கேன் ரீச் அண்ட் அதை தாக்குறதுக்கான சக்தி அதுகிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலையுமே they did. ஸோ ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். விச் இஸ் அ ஹீட் எனர்ஜி. நம்ம எர்த் இருக்கு இல்லையா, அதனுடைய இன்டீரியர் எப்போவுமே ஹாட்டாக தானே இருக்கும். பிகாஸ் we have a molten inside at the center of our earth. அது அப்படி சொல்லி தெரியும். இட் இஸ் அ ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். நம்ம அதை யூஸ் பண்ணி ஹீட்டிங்க்கும் கூலிங்க்கும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கும் we shall யூஸ். ஸோ கோலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதே மாதிரி ஹீட்டிங்க்கு யூஸ் பண்ணி தானே நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம். அதே மாதிரி ஜியோ தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஜியோனா எர்த், தெர்மே அப்படின்னா ஹீட். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜியோ தெர்மல் ப்ரொடக்ஷன் வெல் வந்து ட்ரில் பண்ணியிருக்காங்க. அது எந்த இடத்துல, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் இன் திலங், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ அது வெல் மாதிரி ஒரு இடத்துல ட்ரில் பண்ணி அங்கே வந்து ஹாட் வாட்டர் கீழே இருக்கும். ஸோ அந்த ஹாட் வாட்டர்லேருந்து சம் ப்ராசஸ் மூலயமா எலக்ட்ரிசிட்டி வில் பி produced. ஸோ ட்ரில்லிங் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜியோ தெர்மல் ப்ரொடக்ஷன் வெல்ல வந்து நடந்திருக்கு. திலங் வெஸ்ட் காமிங் டிஸ்ட்ரிக்ட், அருணாச்சல் பிரதேஷில் நடந்திருக்கு. ஸோ க்ளீன் எனர்ஜி இனோவேஷனில் இதுவும் ஒரு பார்ட். அவ்வளோதான். எந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம். சென்டர் ஃபார் எர்த் சயின்ஸ் அண்ட் ஹிமாலயன் ஸ்டடீஸ், இவங்க தான் அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ட்ரில்லிங். இந்த இடத்துல ட்ரில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி சொல்கிறவங்க. மெயின் சென்ட்ரல் ட்ரஸ்ட் இஸ் அ மேஜர் ஜியோலாஜிக்கல் ஃபால்ட் இன் ஹிமாலயன் சிக்னிஃபிகன்ட் ஃபார் ஜியோ தெர்மல் பொட்டன்ஷியல் பிகாஸ் ஆஃப் த டெக்னானிக் ஆக்டிவிட்டி. பிகாஸ் அப்பப்போ வந்து அது மூமெண்ட் இருக்குன்றதுனால நம்ம இந்தியாவே வந்து மடகாஸ்கர் இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, ஸோ அதோடு சேர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோலி பிரிஞ்சு ஒரு ஐலாண்டில் இருந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்க சைனா, டிபெட், பாகிஸ்தானோட மோதின ஒரு இடம் தான் சொல்கிறாங்க. அதனால தான் ஹிமாலயா உருவாகியிருக்கு அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டெக்டானிக் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நம்ம இந்த பர்டிகுலர் ஜியோ தெர்மல் எனர்ஜி எடுக்கணுன்றது கஷ்டம் தான். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஜியோ தெர்மல் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியாவே இப்போ தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்லேயே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, த சென்டர் வில் கிரியேட் அடிஷ்னல் 5 IITஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிஷ்னலாக நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதை அனௌன்ஸ் பண்ணது. ஆல்சோ அதில் பர்டிகுலராக ஐஐடி பாட்னாவை நாங்கள் சரி பண்ணுவோம், அதனுடைய ஹாஸ்டல் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை வில் பி கிவன் அ பூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக 1.28 lakh crore வந்து
நாங்கள் கொடுப்போம் 28 LC கொடுப்போம் அப்படின்னுலாம் சப்மிட் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த 5 IITs which are included under the expansion plan of our union cabinet worth of 11,828 crore என்னன்னு கேட்டிருக்காங்க, which is IIT Tirupati, Palakkad, Bihilai, IIT Mumbai, ஜம்மு, IIT தாரவா. பிஹிலாய் அதிலே சொல்லியிருந்தாங்க. ஸோ யூ மைட் நோ தேட். IIT பாட்னாவும் சொல்லியிருந்தாங்க அதனுடைய ஹாஸ்டல்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோன்னு. இப்போ அந்த பர்டிகுலர் 5ன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த 5 எது அப்படின்னு இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ இதன் மூலயமா 130 நியூ ப்ரொஃபஷனல் லெவல் பொசிஷன்ஸ் அதிகமாகும். அதன் டீச்சிங் கெப்பாசிட்டி அண்ட் மென்டர்ஷிப் அதிகப்படுத்துவாங்க. ஆப்வியஸாக அதிகமான ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எடுக்கப்படும் உள்ள. ஸோ தட் இஸ் தி திங். அந்த 5 பிளேசஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், which is very important. ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டியுமே வந்து 13,000க்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, which is addition of 6,000 students, which is huge. ஸோ முன்னாடி 7,000 தான் இருந்துச்சுன்னா அதில் 90% வந்து இவங்க ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, which is a good thing. நியூ ஃபேக்கல்ட்டி போஸ்ட்ஸுமே அதனால் இன்க்ரீஸ் ஆகும். 130 ப்ரொஃபஷனல் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யா, லெட் அஸ் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அதிகமாக IITஸில் போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ IITs இப்போ பார்த்தோம். இப்போ ITI பார்க்க வரோம். ஸோ ITIஸும் IITஸும் வித்தியாசம். அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ITIs அதை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ITIs வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். ஸோ அதன் மூலயமா ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் அவங்களுக்கு நிறையா நடக்கும். ஸோ 20 lakh யூத்துக்கு நெக்ஸ்ட் 5 yearsல இந்த பர்டிகுலர் ஸ்கீம்னால் ITIஸை அப்கிரேட் பண்ணுறது மூலயமா நடக்கும். அது எந்த ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க, which is நேஷ்னல் ஸ்கீம் ஃபார் ITI அப்கிரேடேஷன் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா சென்னை, லூத்தியானா, கான்பூர், ஹைதராபாத் அண்ட் புவனேஸ்வரில் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங்கை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுபடியே பண்ணியிருக்காங்களா. ஸோ அது 5 places பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்டாக 5 places-ஓட நேம்ஸுமே இப்போ கிடச்சிருச்சு. ஸோ 1000 கவர்மெண்ட் ரன் ITIs இருக்குது, இண்டஸ்ட்ரி அலைன்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதன் மூலயமா 20 lakh யூத்ஸுக்கு வந்து ஸ்கில் அண்ட் ட்ரைனிங்லாம் கிடைக்கும். 50,000 ட்ரெயினர்ஸ் வந்து மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் ரெலவெண்ட் ட்ரேட்ஸ்க்கெலாம் ரெலவெண்ட்டாக இருக்க ட்ரெயினர்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ண போடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இஸ் த ஏபெக்ஸ் லெவல் ட்ரைனிங் சென்டர். அவங்க தான் அந்த வொகேஷ்னல் ட்ரைனிங் அண்ட் ட்ரைனிங் எஜுகேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு பி த SPV, ஸ்பெஷல் மெடிக்கல் பர்பஸாக இருக்க போகிறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எதுக்காகனா ஹை அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்கில்லிங் ஹப்ஸாக இது இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ், EVs, க்ரீன் எனர்ஜி இந்த மாதிரியான செக்டார்ஸ்க்கெல்லாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கில்லிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கீம் நேம் எப்போ லான்ச் பண்ணாங்க அண்ட் எவ்வளோ க்ரோருக்கு அண்ட் எவ்வளோ கவரேஜு அண்ட் நெக்ஸ்ட் 5 yearsனால் அந்த 5 yearsோட ஃபினான்ஷியல் இயர் இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம். இது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்டேஷன் மாடலில் SPV ஸ்பெஷல் வெஹிக்கிள் மாடல் தானே சொல்லியிருந்தாங்க. அதனோடு சேர்ந்து ADB அண்ட் வேர்ல்ட் பேங்க் வில் ஆல்சோ ஃபண்ட் இந்த 60,000 crore. யூனியன் கேபினட் 60,000 crore சொல்லியிருக்காங்க. பட் 30K வந்து 30,000 crore வந்து சென்ட்ரல் கொடுக்கும். 20,000 crore வந்து எந்த ஸ்டேட்டில், இப்போ சென்னைனா தமிழ்நாடு தான் அந்த 20,000 crore கொடுக்கணும். 10K இண்டஸ்ட்ரி கொடுக்கணும். அந்த சென்டர் கொடுக்குற 30,000 crore இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் 30,000 crore வில் பி ஃபண்டட் ஃப்ரம் ADB அண்ட் வேர்ல்டு பேங்க். ஸோ அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நான் சொன்னால் உங்களுக்கு பொலிட்டிக்கலி போயிடுமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. பட் இது எல்லாமும் கற்பனையே. ஸோ இல்லை, ஏன்னு எடுக்கக்கூடாது, அப்போ எக்ஸாக்டாக சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பின்னு ஒரு ப்ரைவேட் பவர் ப்ரொடியூசர் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். அவங்க வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கோல் வந்து இந்தியாவில் இருக்க கோல் பேஸ்டு பிளான்ட்டை வந்து டேப் பண்ண முடியல, அதனால் இம்போர்ட் பண்ணுறாங்க. கோக்கிங் கோல் அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இம்போர்ட் வந்து இப்போது காஸ்ட்லி ஆகுது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் கண்ட்ரீஸ் இம்போசிங் டேரிஃப் அண்ட் கவுண்டர் டேரிஃப்லாம் போடுறதுனால. நாட் பிகாஸ் பர்டிகுலர்லி US, மற்ற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இம்போர்ட்டை கோல் பண்ணுறதை வந்து தடுக்கணும் ஆர் கம்மி பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் கவர்மெண்ட் வந்து சக்தி பாலிசின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் சக்தி பாலிசி அப்படின்னா, இந்த சக்தி பாலிசி 2017 அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ்
எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுற கோலை வந்து டொமஸ்டிக் கோல் மைனிங் இருக்கும் இல்லையா, அந்த இது கூட லிங்க் பண்ணி பண்ணணும் அப்படின்னா தேர் ஷுட் பி ஒரு ப்ராசஸ் இருக்குது. தட் ப்ராசஸ் டசன்ட் ஹாவ் ஆக்ஷன் சிஸ்டம். ஸோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். மேஜர்லி கவர்மெண்ட்டோட ப்ரொடியூஸ் பவர் பிளான்ஸே இருக்குது. ஸோ அதுக்கே அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி. ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு, ப்ரைவேட் பவர் ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லை. அது சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஆக்ஷன் பேஸ்டாக மாற்றிட்டாங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதேதோ பேராகிராஃப்லாம் இருந்துச்சு. அதை வந்து 2 விண்டோவில் டொமஸ்டிக் கோல் லிங்கேஜஸோட ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒருவேளை அந்த ப்ரொடியூசருக்கு, பவர் ப்ரொடியூசருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா 25 இயர்ஸ்க்கு ஹீ கேன் டேக் ஆர்டர். ஸோ அந்த ஆர்டரில் அவங்க கவர்மெண்ட் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸை வந்து கட்டிட்டு நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு ஹீ கேன் ஓன் தேட். ஸோ திஸ் ஆக்சஸ் டு டொமஸ்டிக் கோல்னால் ஃபியூவல் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும்னு நம்புகிறாங்க, எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் லோவர் ஆகும்னு நம்புகிறாங்க, இம்போர்ட்டட் கோலுக்கு ப்ரைவேட் பிளேயர்ஸ் டிபெண்ட் ஆகிறது டிக்ரீஸ் ஆகும், அதனால இம்போர்ட் கம்மியாகும்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் நம்மளோட சிஏடி எல்லாம் கம்மியாகும்னு நினைக்கிறாங்க. அண்ட் நேஷ்னல் எனர்ஜி செக்யூரிட்டி கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம்னு நம்புகிறாங்க. தேட் இஸ் த திங் ஹியர். வேறு ஒன்றும் இல்லை. ரீப்ளேஸ் த ஏர்லியர் 8 பேராகிராஃப் ஃபார்மேட்டை கட் பண்ணிவிட்டு 2 விண்டோ சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் ரிவைஸ் த சக்தி பாலிசி வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரைவேட் பிளேயர்ஸ். Committee on Economic Affairs, which was chaired by PM Narendra Modi, announced this. So thermal power plant to sell surplus power ஃப்ரீயாக பண்ணலாம், even without PPAs. மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகுமா. தென் இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இட் வில் பி தேர். ஸோ அவங்களோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஓப்பன் மார்க்கெட் கண்டிஷனில். அண்ட் டிபெண்டன்சி ஆன் இம்போர்ட் கோல், டொமஸ்டிக் கோல் யூசேஜே அதிகப்படுத்தலாம். அண்ட் லாஜிஸ்டிக்ஸையுமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். இதன் மூலிமா லேண்டட் காஸ்ட் லோ ஆகும், கோலோட பெட்டர் லிங்கேஜ் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சக்தி பாலிசி வாஸ் ஒரிஜினலி லான்ச்ட் இன் 2017. இது வந்து ஹார்னஸிங் அண்ட் அலோகேட்டிங் கோயலா டிரான்ஸ்பரண்ட்லி இன் இந்தியா அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம். 2017 கோல் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ விண்டோ 1 விண்டோ 2ன்னு புதுசாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் விண்டோ 1 வந்து நோட்டிஃபைடு ப்ரைஸ் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. விண்டோ 2 இஸ் அ ப்ரீமியம் ப்ரைஸ். So notified price allows government to recommend the linkages for states and central sector TTPs, eligible IAPs and with existing PPAs. So premium price வந்து கோலோட via auction systemல போவாங்க. ஸோ ஆக்ஷன் பேஸ்ட் போகும்போது எனி பவர் பிளான்ட் இன்க்ளூடிங் தோஸ் வித்வுட் பிபிஏஸ் ஷார்ட் ஆர் லாங் டேர்ம் நீட்ஸுக்கு தே கேன் கோ ஃபார் ஆக்ஷன். ஸோ பித் ஹெட் பவர் பிளான்ட்ஸ் வந்து க்ளோஸ் டு த கோல் மைன்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் பித் ஹெட் பவர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 62 ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி கவர்மெண்ட் வந்து டேரிஃப் போடலாம் ஆன் coal based power. That's it for today. All the best for your exams. If any, do comment and thank you.